இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில பிளான்ட் அண்டு ட்ரீஸுடைய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நேம் ப்ளஸ் அதோட யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செடியோட பேர் என்னங்க சார்? இந்த செடியோட பேர் தான் ஹோலி பசில் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சளி வந்துச்சு அப்படின்னா அந்த சளியை முறிக்கிறதுக்கு ப்ளஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த செடியை மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த செடி பேர் என்னங்க சார்? இதுக்கு பேர் ஹென்னா பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் மருதாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை குறைக்கிறதுக்காக இதை அரைச்சி கையில் என்ன பண்ணுறாங்க, தடவுறாங்க. கையிலையும் காலையும் தடவும் போது என்ன ஆகுது, நம்ம பாடியில் இருக்க டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக குறையுது. இது என்னங்க சார்? இந்த செடியோட பேர் என்ன? இது பேர் டர்க்கி பெரி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுண்டைக்காய் செடி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சரிங்க சார். இதோட யூசேஜ் என்னங்க சார் நமக்கு? அதாவது இதனுடைய காயை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சுகர் இருந்துச்சு அப்படின்னா சுகரோட லெவல் என்ன ஆகுமா, கண்ட்ரோல் ஆகுமா, ப்ளஸ் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது என்னங்க சார்? இது பார்த்திங்கன்னா பப்பாயா பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது பப்பாயா பிளான்ட்டு கிடையாது, இது பப்பாயா ட்ரீ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஓகே, இதோட யூசேஜ் என்னங்க சார்? இதனோட தலையை நம்ம என்ன பண்ணுவோம், அரைச்சி குடிச்சு வந்தாலோ இல்லை பார்த்தோம் அப்படின்னா இதோட தலையை நம்ம சூப் வச்சு குடிக்கும்போதோ நமக்கு என்ன பண்ணுவோம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது நம்மலாம் சொல்லுவாங்க. இந்த ட்ரீயோட பேர் என்னங்க சார்? இதாவது பார்த்திங்கன்னா இதை கரி லீவ்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா கருவேப்பிள்ளை மரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு சார் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெகுலராக நம்ம சமையலில் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஹேர் க்ரோவிங் ஆகும், ப்ளஸ் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது நம்ம சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த செடி. இந்த செடி நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க சார்? ஸோ ஓகே, இது இங்கிலீஷ் எப்படி சொல்லுவாங்க, பிளாக் நைட் சேட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா மணத்தக்காளி அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்குங்க சார் நல்லது? இது சாப்பிடும்போது பார்த்தோம்னா வயிற்றுப்புண் ப்ளஸ் குடல் புண் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை வாய்ப்புண் இருந்துச்சு அப்படின்னாலோ இது எல்லாமே என்ன ஆகுமா, ஈஸியாக க்யூர் பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் என்ன பண்ணணும், நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வரோம். ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.